வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்று 11ஆம் நாள் 9ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய நாளில் ஈழத்தில் பெரிய அளவில் பேசப்படுகிற செய்தி அல்லது ஊடகங்கள் முழுவதும் இடம் பிடித்திருக்கிற செய்தி, முன்னாள் அரச தலைவர்கள் தங்களுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறிய செய்தி. அது தொடர்பாக தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அத்தோட முன்னாள் அரச தலைவரான மஹிந்த ராஜபக்ச அவர்களும் முன்னாள் அரச தலைவரான கோட்டாபய ராஜபக்ச அவர்களும் எத்தனை பணியாளர்களை வைத்திருக்கிறார்கள் என்றதை இந்த காணொளியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். முதலாவது செய்தி மிக முக்கியமானது. இன்று சர்வதேச ஊடகங்கள் எங்கும் இது பெரிய அளவில் பகிரப்படுகிறது. ஏனென்றால் இதுவரை காலமும் இப்படியான ஒரு சம்பவம் இந்த நாட்டில் நடந்ததே இல்லை. இந்த சம்பவம் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது. அவர்கள் ஆட்சிக்கு வரும்போதே சொல்லி வந்தது என்னென்றால், முன்னாள் அரசு தலைவர்கள் அதுபோல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி இருக்கிற நபர்களுக்கு கொடுக்கப்படுகிற விசேட சலுகைகள், சிறப்புரிமைகள் எல்லாம் ரத்து செய்யப்படும். அந்த சிறப்புரிமைகள் மூலமாக அதிகமான பணம் வீணாக செலவு செய்யப்படுகிறது. இதெல்லாம் கட்டுப்படுத்தப்படும், குறைக்கப்படும் என்றது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிருந்தே சொல்லி வந்தது. எனவே அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதை செய்வார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாலும், சில வேளைகளில் எல்லாரும் மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை மறந்து போவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது படிப்படியாக ஒவ்வொன்றாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதை செய்ய தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பில் முன்னாள் அரசு தலைவர்களுக்கு வழங்கப்படுகிற சிறப்பு உரிமைகளை ரத்து செய்ய போகிறோம் என்று அமைச்சரவை முடிவு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு பல இடங்களில் சொல்லப்பட்டது. இந்த அமைச்சரவை முடிவில் சொல்லி இருக்கிறார்கள், அடுத்த கட்ட நடவடிக்கையை துரிதமாக எடுக்காம ஏனைய ஒரு 4 ஆண்டு இழுத்தடிச்சு கொண்டு போவார்கள் என்றுதான் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வாரத்திலேயே அந்த சட்ட மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கான ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டது. என்னடா இதுக்கு பிறகு எதுவும் நடவடிக்கையா செய்ய மாட்டார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இப்ப வர்த்தமானியை அறிவித்துட்டார்கள். வர்த்தமானியில் என்ன சொல்லப்பட்டது என்றால், நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட அது நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து இது அமலுக்கு வரும். அதாவது முன்னாள் அரசு தலைவர்களுக்கு வழங்கப்படுகிற சிறப்புரிமைகளை ரத்து செய்கிற சட்டம் அமலுக்கு வரும் என்று சொல்லப்பட்டது. என்ன வர்த்தமானியில் அறிவிச்சாச்சு, இனி நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் நேற்றைய நாளில் அந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்து வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. நேற்று முன்தினம் அது தொடர்பான விவாதம் இடம்பெற்றது. நேற்றைய நாளில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. அந்த வாக்கெடுப்பில் 151 வாக்குகள் ஆதரவாக கிடைத்திருக்கிறது, ஒரு வாக்கு எதிராக கிடைத்திருக்கிறது. ஏனையவர்கள் அந்த வாக்களிப்பில் பங்கு பெற்றுக் கொள்ளவில்லை என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. இதில் முக்கியமாக அவதானிக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது 159 ஆசனங்களால் அமைந்த ஒரு அரசாங்கம். ஆனால் 151 ஆசனங்கள் தான் ஆதரவாக கிடைத்திருக்கு. 151 பேர் தான் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு வாக்கு சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய வாக்கு, அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய வாக்கு நினைக்கிறேன். எனவே 150 வாக்கு தான் விழுந்திருக்கு. சபாநாயகர் ஒன்றை கழிச்சாலும் மிகுதி 8 வாக்கு என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. சில வேளைகளில் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம். சரி, ஏதோ நாடாளுமன்றத்தில் அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இன்றைய நாளில் மைத்திரிபால ஸ்ரீசேனா அவர்கள் அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலே இருந்து வெளியேறியிருக்கிறார். அதுபோல முன்னாள் அரசு தலைவரான மஹிந்த ராஜபக்ச அவர்களும் இன்று 1:15 மணி அளவில் அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலே இருந்து வெளியேறி இருக்கிறார். காணொளிகள் அதிகமாக பார்க்க முடிகிறது. மஹிந்த ராஜபக்ச அவர்களும் அவருடைய மனைவியும் மகளுந்தில் இருந்து ஊடகங்கள் சுற்றி வளைத்திருக்கிறது. அவர் வெளியேறார் என்றதுக்குடனே அங்கே நிறைய பேர் அவரை பார்க்க போயிருக்கிறார்கள். இது பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால்
இது எவ்வளவு பெரிய செயல்ன்றதை இந்த நாட்டை கூர்மையாக அவதானித்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாருக்குமே விளங்கும். அவர்களை வெளியேற்றுவதற்கான ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்தது இப்படியான முயற்சி எடுத்த தேசிய மக்கள் சக்தியை நாங்களும் வாழ்த்துவோம். இதே மாதிரி இந்த வடக்கு கிழக்கில் இந்த இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காணிகளையும் அரசாங்கம் முழுமையாக விரைவில் வெடுக்கிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளணும். சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிற அந்த தையிட்டி விகாரைக்கும் விரைவில் இந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் என்றது எதிர்பார்ப்பு. என்ன நடக்குதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ உங்களோட சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், முன்னாள் அரசு தலைவரான மஹிந்த ராஜபக்ச அவர்களும் முன்னாள் அரசு தலைவரான கோட்டாபய ராஜபக்ச அவர்களும் அவர்களுக்குரிய பணியாளர்களை கேட்டு பெற்றுக்கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த பணியாளர்களுடைய எண்ணிக்கையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அமைச்சர் விஜயபால அவர்கள் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு 111 பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு நபருக்கு இவ்வளவு பணியாளர்கள் தேவையானது எனக்கு தெரியல. இது சில வேளைகளில் 111 பேருக்கும் சம்பளம் ஒதுக்கப்படும். அந்த சம்பளம் இருக்குல்ல, அந்த சம்பளத்தில் ஒரு 10,000 பிடிச்சாலே எவ்வளவு காசு. அப்போ அந்த மாதிரி ஏதாவது நடந்ததான்னு தெரியல. ஆனால் உண்மையிலே எனக்கு இது ஏற்றுக்கொள்ளவே முடியலை. 111 பணியாளர்களை ஒரு நபருக்கு வச்சிருக்கணும். அந்த பணியாளர்களினுடைய விபரத்தை சொல்கிறேன்னு பாருங்கோ. 9 மருத்துவ ஊழியர்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய 111 பணியாளர்களில் 9 பேர் மருத்துவ ஊழியர்கள். ஒரு சாதாரணமாக உள்ளூரில் இருக்கிற அரச வைத்தியசாலையிலேயே 9 மருத்துவ ஊழியர்கள் இருப்பார்களான்றது எனக்கு தெரியல. அதுபோல் 8 சாரதிகள், 2 எழுதுபவர்கள், 5 இயந்திர பணியாளர்கள், ஒரு கடற்படை உதவியாளர், 46 சிறப்பு நடவடிக்கை பணியாளர்கள், 16 சமையல்காரர்கள். எனக்குண்டா எங்கள் ஊரில் ஒரு நல்ல ஒரு உணவகம் இருக்குது, நீங்கள் வாங்க, அங்கே 2 பேர் என்ன எங்கள் ஊரில் இருக்கிற உணவகத்தில் 2 பேர் தான் வேலை செய்கிறார்கள். நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். 16 சமையல்காரர்கள் பணியாளர்களாக இருக்கணும். அடுத்தது 26 மின்சார வல்லுநர்கள், 4 சிவில் பொறியியலாளர்கள், 4 தொழில்நுட்ப பொறியியலாளர்கள், 2 களஞ்சிய காவலர்கள், 3 உடற்பயிற்சி பயிற்சிவிப்பாளர்கள், ஒரு தச்சர், ஒரு நாய் பராமரிப்பாளர். இப்போ இவ்வளவு பேரை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான பணியாளர்களாக வைத்திருந்திருக்கிறார். எனக்கு சொல்ல தெரியல இது. அடுத்தது முன்னாள் அரசு தலைவரான கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் 60 பணியாளர்களை வைத்திருந்திருக்கிறார். அந்த பணியாளர்களுடைய விபரத்தை சொல்கிறேன். 3 மருத்துவ உதவியாளர்கள், ஒரு பராமரிப்பு தொழில்நுட்ப வல்லுநர், 6 சாரதிகள், 5 எழுதுபவர்கள், 8 பாதுகாப்பு அதிகாரிகள், 13 ஆதரவு பணியாளர்கள், 8 சமையல்காரர்கள், 3 தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஒரு உடற்பயிற்சி பயிற்சிவிப்பாளர், சிறப்பு நிபுணர்கள் 6 பேர், ஒரு நாய் பராமரிப்பாளர் ஆகியோர் கோட்டாபய ராஜபக்ச அவர்களினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கான பணியாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அத்தோட 2024ஆம் ஆண்டில் அரசாங்கம் 98.5 மில்லியன் ரூபாவை ஓய்வு பெற்ற அரசு தலைவர்களுக்கும் அவர்களினுடைய அதாவது விதவை மனைவிகள் இருந்த அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விபரத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஹேமா பிரேமதாச 2.687 மில்லியன் ரூபாய் பெற்றுக்கொண்டிருந்திருக்கிறார். சந்திரிகா குமாரதுங்க 16.43 மில்லியன் ரூபாவை பெற்றிருக்கிறார். அதுபோல் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 54.62 மில்லியன் ரூபாய் பெற்றிருக்கிறார். மைத்திரிபால ஸ்ரீசேனா அவர்கள் 15.77 மில்லியன் ரூபாய் பெற்றிருக்கிறார். கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் 12.28 மில்லியன் ரூபாய். அதுபோல் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 3.49 மில்லியன் ரூபாவை பெற்றிருக்கிறார்கள். சலுகைகள் சட்டத்தின் கீழில் இவ்வளவு தொகையை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். முன்னாள் அரசு தலைவரான மஹிந்த ராஜபக்ச, அவருடைய சகோதரரான கோட்டாபய ராஜபக்ச ஆகிய இந்த 2 பேருக்கும் சேர்ந்து 171 பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, முன்னாள் அரசு தலைவர்களுக்கு வழங்கப்படுகிற சிறப்புரிமைகளை ரத்து செய்கிற நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மேற்கொண்டது சரியா பிழையா?
இதில் பிழை சொல்கிறவர்கள் ஒரு மனச்சாட்சியே இல்லாதவர்கள் என்று தான் சொல்ல முடியும். பொதுவாக இந்த மாதிரி ஊழல் ஒழிக்கிறதுக்கு, போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு, மக்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுகின்ற குழுக்களை ஒழிப்பதற்கு இந்த அரசாங்கம் முன்னெடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள், அதை வரவேற்கிறோம். ஆனாலும் கூட எங்களுடைய இந்த நாட்டில் ஈழதேசத்தில் இருக்கிற தமிழர்களும் சிங்களவர்களும் நிம்மதியாக வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு இனப்பிரச்சனை தீர்க்கப்படணும். அது இந்த ஆட்சியில் தீர்க்கப்படுமா இல்லையா என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.